ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய ஐபிஎல் போட்டிக்கான ஏலத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய ஐபிஎல் போட்டியின் ஏலமானது இந்த நவம்பர் 14ஆம் தேதி திட்டமிட்டப்பட்டிருந்த நிலையில் பார்த்திங்கன்னா அது 2 நாள் தள்ளி போயிருக்கு. 15ஆம் தேதி 16ஆம் தேதி அப்படின்ட்டு தள்ளி போயிருக்கு. அது மெகா ஏலம். அது இந்தியாவில் தான் நடக்குது. அது பார்த்திங்கன்னா இதில் போக மீதி இருக்க பிளேயர்ஸை ஒரு மினி ஏலம் வச்சு எடுப்பாங்க. அந்த மினி ஏலம் பார்த்திங்கன்னா இந்த தடவை வெளிநாட்டில் நடக்குது. அதுவும் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அபுதாபியில் நடக்குது. இது புதுசு இல்லை. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2 ஏலங்கள் வெளிநாட்டில் தான் நடந்திருக்கு. ஒன்று பார்த்திங்கன்னா 2023ஆம் ஆண்டு துபாயில் நடந்துச்சு. அதே போல் 2024ஆம் ஆண்டு சவுதி அரேபியாவில் ஜெட்டா அப்படின்ற இடத்துல நடந்திருக்கு. இந்த ஏலம் நடந்திருக்கு. இது எதுக்காக அப்படி நடத்துகிறாங்க, இந்த மினி ஏலம் அந்த இடத்துல நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆஷஸ் தொடர் உள்பட்ட மற்றும் பல வெளிநாட்டு பயிற்சியாளர்கள் மற்றும் ஒளிபரப்பு குழுவினர் சந்திக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் இடமா அந்த அபுதாபி திகழுது அந்த டைமுக்கு. அதனால் அபுதாபியை தேர்ந்தெடுத்து அந்த மினி ஏலம் நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ஐபிஎல் ஏலத்திற்கு முன்னதாக வீரர்களை தங்கள் தக்க வைப்பதற்கான கடைசி தேதி, அதாவது ஒவ்வொரு டீமும் அவங்களோட வீரர்களை தக்க வச்சுக்கொள்வதற்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே முடியுது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பல செய்திகள் நம்ம கேள்விப்பட்டோம். என்னென்னா ஜடேஜா அவர்கள் பார்த்திங்கன்னா ரவீந்திர ஜடேஜா அவர்கள் சிஎஸ்கேயிலேருந்து கைவிடப்படுவார்கள் அப்படின்ற தகவல் வெளியாகிருக்கு. இதற்கு மாறாக சஞ்சு சாம்சன் அணியில் சேர்க்கப்படுவார் என்று எதிர்பார்ப்புகள் கொண்டிருக்கிறது. நண்பர்களே, எதுவாக இருந்தாலும் இந்த ஐபிஎல் தொடர் ஏலமானது சற்று சுவாரஸ்யமாக தான் இருக்க போகிறது. ஏன்னா எந்தெந்த வீரர்கள் எந்தெந்த அணியில் இடம் பெற போகிறாங்க, அதே போல் எந்தெந்த வீரர்கள் எவ்வளோ அமௌண்ட்ஸ்க்கு கோடிக்கு போக போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.